guys வணக்கம். நீட் 2026ல என்ன மாதிரி ட்ராப் எதிர்பார்க்கலாம் அமீன் சாப்டர்ல? வழக்கமா அமீன் சாப்டர்ல என்ன மாதிரி இடங்கள்ல ட்ராப் வச்சிருப்பான், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதுல எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற டிப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா அந்த டோட்டல் சாப்டர்லயும் எங்க இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். முதல் விஷயம் பெசிசிட்டி ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம். எக்வஸ் சொல்யூஷன் அண்ட் வந்து ஏர் ரெண்டுலயும் கம்பேர் பண்ணலாம். இல்ல முதல்ல கவனிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், எத்திலமின் கொடுத்திருக்கும் போது உங்களுக்கு செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் இருப்பான், அப்புறம் டெர்ஷரி, அப்புறம் பிரைமரி, அப்புறம் அமோனியா. அதுவே மெத்திலமின் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்டரி, அப்புறம் பிரைமரி, அடுத்த டெர்ஷரி, அப்புறம் அமோனியா. இந்த இடத்துல மாறும். ஏன் அப்படின்னா இந்த பல்கி குரூப், இந்த ரிலீசிங் எஃபெக்ட் அல்ல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுனால கண்டிப்பா இது ரொம்ப தெளிவாலாம் கொடுக்கலங்க. பாரு, சால்வேஷன் ஸ்டெரிக் கம்பைன்ட் எஃபெக்ட்னு கொடுத்துருவான். டெர்சரிக்கு மட்டும் போர்லி சால்வேட்டட் லெஸ் பேசிக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே கேசியஸ் போயிட்டீங்கன்னா இந்த எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எடுபடாது, டைரக்டா இண்டக்ட் எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ டெர்சரி ஃபர்ஸ்ட், செகண்டரி செகண்ட், பிரைமரி தேர்ட், கடைசியா அமோனியா. இதுதான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டர். இப்போ அடுத்து நேரா போறோம். அடுத்து அலிபாட்டிக் வர்சஸ் அரோமேட்டிக். இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா, அலிபாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மோர் பேசிக். ஏன்னா பிரச்சனை என்னன்னா பின்னாடி ஒரு பிளஸ் எஃபெக்ட் இருக்கா. இது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, பாசிட்டிவ்னு சொல்லலாம். பின்னாடி பிளஸ் இருக்கா, அவன் டொனேட் பண்ணுவான். அதனால இந்த அமீன் வந்து ஈஸியா வந்து லோன் பேர மத்தவங்களுக்கு கொடுப்பான். அதனால பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கும் அலிபாட்டிக். ஆனா அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ரெசனன்ஸ்ல அங்க இருக்க லோன் பேர் உள்ளுக்குள்ள இறங்கிடுவோம். அதனால பேசிக் நேச்சர் அரோமேட்டிக் அமீனுக்கு கம்மியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க அனிலினா எடுத்துக்கலாம். அடுத்து போனீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால இந்த பேசிக் நேச்சர் பாதிக்குதா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பிளஸ் இருந்தா இப்பதான் என்ன சொன்னேன், ரிலீசிங் எஃபெக்ட். அதனால ஈஸியா பேசிக் நேச்சர் உங்களுக்கு அதிகமாகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ CH3 NH2 இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல இவன் பிளஸ் குரூப், அப்போ எலக்ட்ரானை லைட் இவன் பக்கம் தள்ளுவான். ஆல்ரெடி லோன் பேர் கொடுக்க ரெடியா இருக்கு, இவன் எலக்ட்ரானை தள்ளுறதுனால ஈஸியா அவனால வெளியே கொடுக்க முடியும். இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். அதுவே மைனஸ் ஆர் மைனஸ் ஐ இருந்தா தேர் வித்ராயிங் நேச்சர். அப்ப குடுக்கறவன உள்ள புடிச்சு இழுப்பாங்க. உள்ள புடிச்சு இழுக்கிறதுனால வேற வழி இல்லாம அவனால வெளியே கேட்கறவங்களுக்கு கொடுக்க முடியாது. பேசிக் நேச்சர் குறையும். இதை மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து அப்படின்னா ஹென்ஸ்பர்க் டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான டெஸ்ட் ஹென்ஸ்பர்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிரைமரி அமீன் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆவான். அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற ஒரு காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து அல்கலின்ல சாலுபிள் ஆகும். சாலுபிள் ஆனா பிரைமரி அமீன். ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆவான். ஆனா அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆன அந்த பிரிசிபிடேட் அல்கலின்ல டிசால்வ் ஆகல, இன்சால்பிளா இருந்தா செகண்டரி அமீன். இல்ல ரியாக்ஷனுக்குள்ளே போலையா, ரியாக்ஷனுக்குள்ளே போல அப்படின்னா செகண்டரி அமீன். இதான் இல்ல மூணுலயும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இவன் ஏன் கரையில் அல்கலின் அப்படின்னா ஒரு அசிடிக் புரோட்டான் இருக்கும், இவன்ட்ட இருக்காது. இவன்ட்ட ஒண்ணுமே இருக்காது, போகவே மாட்டான். அடுத்து போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்பன் எலிமெண்ட் டெஸ்ட். அடுத்த ஸ்டார் ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீனுக்கான டெஸ்ட் கேட்டானா இதை நீங்க முதல்ல சொல்லணும். கெட்ட வாட அடிக்கும், பவுல் ஸ்மெல் கிடைக்கும், ஐசோசைனேட் டெஸ்ட்னு இதை நம்ம சொல்லுவோம். ஆனா செகண்டரியோ டெர்ஷரியோ இந்த ரியாக்ஷனுக்குள்ள போக மாட்டோம். அதனாலதான் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன். அது அலிபாட்டிக் அரோமேட்டிக் ஓகே. அடுத்து டயசோனைசேஷன். டயசோனியம் ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த ஸ்டார் ரியாக்ஷன். அனிலின் இருக்கான், NaNO2 HCl ஆர் HNO2 மட்டும் தனியா கொடுக்கலாம். டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான். அது வந்து உங்களுக்கு 273 கெல்வின்ல இருந்து அது எவ்வளோடா 5 கூட்டினா 278 கெல்வின் வரைக்கும் கொடுத்துருப்பான். அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர்லாம் கிடையாது. ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர் தான் டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அது அரோமேட்டிக் தான் ஃபார்ம் ஆகும். பட் ஸ்டேபிள் ஒன்லி அட் லோ டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அந்த 5க்கு மேல கூடுச்சுன்னா அப்படியே டீகம்போஸ் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அலிபாட்டிக் எக்ஸிஸ்டே ஆக மாட்டான், சொல்றேன். சாண்ட்மேயர் ரியாக்ஷன். சாண்ட்மேயர் கேட்டர்மேன் ரெண்டு இடம் இருக்கு சரியா. கேட்டர்மேன்ல வெறும் காப்பர் டஸ்ட். சாண்ட்மேயரை பொறுத்த வரைக்கும் காப்பர் குளோரைடு, காப்பர் புரோமைடு எடுத்துக்கீங்க. இப்போ பாருங்க டயசோனியம் சால்ட் இருக்கு, நம்ம காப்பர் குளோரைடு காப்பர் புரோமைடு எடுத்துக்கிட்டீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயசோனியத்துல இருந்து அந்த N2 பறக்க விட்டுட்டு CLO BRO வந்து உட்காந்துருப்பான். இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன் ஏரியாக்குள்ள இவன் உள்ள வந்துருவான். கன்வர்ஷன் மாதிரி இருக்கு அதுக்குள்ள வந்துருவான். இப்ப அடுத்து ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். இது டயசோனைசேஷன் தான். இங்க பாருங்க அலிபாட்டிக் பொறுத்த வரைக்கும் டயசோனியம் ஃபார்ம் ஆகுது, ஸ்டெபிலைஸ் பண்ண ஆள் கிடையாது. அரோமேட்டிக்ல ஸ்டெபிலைஸ் பண்ண ஆள் இருக்கா, என்ன இருக்கா, ரெசனன்ஸ் போகும், ஆல்டர்னேஷனா இருக்கும். ஆனா அலிபாட்டிக்ல டயசோனியம் ஃபார்ம் பண்ற மாதிரி கிட்ட வரும், ஆனா நிக்காது, உடனே ஆல்கஹாலா மாறிடும், N2 கேஸ் ஃபார்ம் பண்ணும். அரோமேட்டிக் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுவும் 5 டிகிரி செல்சியஸ் கீழே தான், டெம்பரேச்சர் கூட கூடாது. நைட்ரஸோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் செகண்டரி, அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. டெர்ஷரி அமோனியம் சால்ட் நோ N2 கேஸ், இதெல்லாம் பெருசா நம்ம கண்டுக்கவே வேணாம் சரியா. அடுத்து போயிருவோம். ஹாஃப்மன் புரோமைட் ரியாக்ஷன் சூப்பரான இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். இதுல வந்து ரேஷியோ பாருங்க, 1:4 ரேஷியோ சம்திங் கொடுத்துருப்பாங்க, மறந்துட்டேன். அமைடு ஒரு Br2 KOs கூட ரியாக்ட் பண்ணி ஒரு பிரைமரி அமீனை ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஒரு கார்பன் கம்மியா ப்ராடக்ட் கிடைக்கும். இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு Na2CO3 வெளியே போவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். செயின் லென்த் டிகிரீஸ் ஆகும், அதாவது ஒரு கார்பன் கம்மியா கிடைக்கும்னு சொன்னா. நெக்ஸ்ட்
பாத்தீங்கன்னா கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ்ல யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஒன்லி பிரைமரி அமீன். அதுலயும் குறிப்பா அலிபாட்டிக் அமீனா தான் இருக்கும், அரோமேட்டிக் அமீனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல இடையில பாத்தீங்கன்னா SN2 ஸ்டெப் போகும். அப்ப போய் அட்டாக் பண்ணோம்னா அலிபாட்டிக் தான் அட்டாக் பண்ண முடியும், அரோமேட்டிக் போய் அட்டாக் பண்ண முடியாது. cannot form secondary tertiary amines. ரொம்ப முக்கியம் இல்ல. அடுத்து கடைசி கடகடன்னு சொல்லிடுறேன். இது நம்மளுடைய மெத்தில் அமீனை பொறுத்த வரைக்கும் செகண்டரி, பிரைமரி, டெர்சரி. அக்வஸ் அப்புறம் வந்து இந்த சால்வேஷன் எஃபெக்ட்லாம் இருக்கறனால அது மாறும். அரோமேட்டிக் அமீன் வந்து லெஸ் பேசிக், ஏன்னா ரெசனன்ஸ் நடக்கும். கார்பல் அமீன்ல பிரைமரி அமீன் மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். டைசோனைசேஷன் லோவஸ்ட் டெம்பரேச்சர்ல தான் ஃபார்ம் ஆகும். அதுலயும் அலிபாட்டிக் ஆல்கஹாலா மாறிடும். ஆஃப்மன் புரோமைடை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பன் கம்மியா ப்ராடக்ட் கிடைக்கும், அதாவது அமைட்ல இருந்து அமீன் கிடைக்கும். KOH BR2 எடுத்திருப்பீங்க. அடுத்து வந்து கேப்ரியல் தாலமைடை பொறுத்த வரைக்கும் பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணும். அதுல குறிப்பா அலிபாட்டிக் அமீன் ப்ரிப்பேர் பண்ணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அந்த சாப்டர் வந்து நான் அப்லோட் பண்றது மாதிரி ஷார்ட்டா ரீகால் பண்ணேன். தேங்க்யூ சோ மச். நிறைய கமெண்ட் பண்ணுங்க, நிறைய லைக் தட்டுங்க. இந்த வீடியோக்கு டார்கெட் எத்தனை வச்சுக்கலாம்? 10 லைக். தேங்க்யூ சோ மச்.